மாமா இப்பவே அந்த 1 கோடி ரூபாய் செக்க கொடுத்தீங்கன்னா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சின்ன மருமகள் சீரியல்ல நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். சேது வந்துட்டு சிறுமலைக்கு போனார் இல்லையா, அங்க வந்து அந்த வைத்தியரும் அவங்க பொண்ணு வந்துட்டாங்க. விடிய விடிய மூலிகை பறிக்க போயிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு காலையில அவங்கள பாத்துறாரு சேது. பாத்துட்டு கேக்குறாங்க, இப்படி வந்துட்டு என் தம்பி வந்து மருந்து கொண்டு வந்து கொடுத்தான் இல்லையா, அது அவன் கொடுக்கல, வேறவங்க எடுத்ததே இவன் கொண்டு வந்து குடுத்துருக்கான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, வைத்தியரோட பொண்ணு ஆமா நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமா ஒரு பொண்ணு வந்து மருந்து எடுத்துட்டு வந்தாங்க. அவங்க தலையில அடிச்சு அந்த பையன் வந்து அத எடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த பொண்ணு மயங்கி கிடந்தாங்க. அவங்கள வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க மக்கள்லாம் கூட்டிட்டு வந்து பார்த்தேன். ஆனா யாரும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சேது வந்துட்டு போஸோட ஃபோட்டோவும், தமிழோட ஃபோட்டோவும் காட்டுறாரு. இந்த பையன் தானா? இந்த பொண்ணு தானா? அப்படின்னு கேட்கும்போது, ஆமா இவங்க தான் இந்த பொண்ண தான் இந்த பையன் அடிச்சுட்டு அந்த மருந்து எடுத்துட்டு போனாரு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. என்னாச்சு? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என் கூட வந்து இந்த உண்மைய எங்க வீட்ல எல்லாத்துக்கு முன்னாடி சொல்ல முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கறாரு. அவன் தான் வந்து மருந்து கொண்டு வந்து குடுத்தான். அதனால அவனுக்காக கடமைப்பட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்ல இருக்கிற எல்லாருமே அவன மதிச்சுட்டு இருக்காங்க. ஆனா அவன் அப்படி பண்ணல. ஒரு பொண்ண அடிச்சு இப்படி பண்ணியிருக்கான். அத வந்து நான் சொன்னா நம்ப மாட்டாங்க. நீங்க தானே கண்ணால பார்த்தீங்க. அதனால நீங்க வந்து சொல்றீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்ப வைத்தியரும் சரி நாங்க வரோம் வந்து சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வாங்க போலாம் அப்படின்னு சொல்லும்போது, சேது வந்துட்டு இருங்க வரேன்னு சொல்லிட்டு ஓடுறாரு. அதுக்கப்புறமா அவங்களையும் கூப்பிட்டுட்டு இங்க வந்து மதுரைக்கு வந்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. இங்க என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா, ஈஸ்வரி வந்து போஸ ரெடி பண்ணிடுறாங்க. ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது தாமரை வந்து ஈஸ்வரிய கேட்கறாங்க. கல்யாணமே நடக்காது. நீங்க இவ்வளோ இது பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களும் சாவித்திரியும் 2 பேரும் சேர்ந்து அப்படி கேட்கறாங்க. நீங்க பேசாம போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து வர்றாங்க. வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, ராஜாங்கம் கிட்ட கேட்கறாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி செக் தரேன்னு சொன்னீங்க தானே, ₹1,00,00,000 பணம் தரேன்னு சொன்னீங்க தானே, அத குடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்போ கல்யாணம் முடியட்டும், வாங்கிக்கோங்க. தாலி கட்டுனோன தந்தரலாம். உங்ககிட்ட தானே பத்திரமா இருக்கு. சன்னாசி உன்ட்ட தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே அப்பத்தா சொல்றாங்க, என்கிட்ட தான் இருக்கு. நான் பத்திரமா வச்சிருக்கேன். தாலி கட்டி முடியட்டும். அப்புறமா 2 பேத்துக்கு சேர்த்து குடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பொண்ணும் வேற வந்துட்டாங்க. சரி வாங்க பொண்ண போய் ஆரத்தி எடுத்து கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு காவியாவ ஆரத்தி எடுத்து கூப்பிடுறாங்க. காவியாவும் வந்துட்டு எல்லாத்துக்கு முன்னாடி வச்சு தாலி கட்டுற நேரம் இவன் இப்படி பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்திறணும் அப்படின்னு அவங்க ஒரு பிளான்ல வராங்க. கரெக்ட்டா அந்த டைம் வந்துட்டு சேதுவும் வந்துடுறாரு. வந்து இப்படி உண்மைய சொல்றாரு. இவன் வந்து மருந்து எடுக்கல. இவங்க தான் அவங்க கண்ணால பார்த்த சாட்சி அப்படின்னு சொல்லும்போது, அவங்க வந்து சொல்றாங்க, அந்த வைத்தியர் வந்து நான் பொய் சொல்லலங்க நிஜமா தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அந்த பொண்ணு வந்து நான் கண்ணால பார்த்தேன். இவங்கள அடிச்சு போட்டு தான் இவரு இந்த மருந்து எடுத்துட்டு வந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எல்லாருக்குமே பெரிய ஷாக்கு. அதுக்கப்புறமா காவியா சொல்றாங்க, "இது வேற பண்ணியிருக்கியா நீ? இவன எல்லாத்துக்கு முன்னாடி காட்டி குடுத்து இந்த கல்யாணத்த நிறுத்தணும்னு தான் நான் நெனச்சு வந்தேன்" அப்படின்னு சொல்றாங்க. என்னாச்சுன்னு கேட்கும்போது, தாமரை கிட்ட நேத்து நடந்த விஷயத்த சொல்லி, "இப்படி பண்ணிட்டான். எல்லாத்துக்கு முன்னாடி வச்சு அசிங்கப்படுத்தி இந்த கல்யாணத்த நிறுத்தணும்னு நானே நெனச்சிருந்தேன். அதே மாரி நடந்துருச்சு. இவன்லாம் ஒரு ஆளு" அப்படின்னு சொல்லி போஸ திட்டிட்டு போயிடுறாங்க. சோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வர்ற வீடியோல ஒண்ணு ஒண்ணா பார்க்கலாம் ஃபிரெண்ட்ஸ். அதுவரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.